காஞ்சிபுரம் ஸ்ரீ ஸ்ரீ சந்திரசேகரேந்திர விஸ்வ மகா வித்யாலயா பல்கலைக்கழகத்தில் ஆசிரியர்களுக்கான பயிற்சி முகாம் துணைவேந்தர் சீனிவாச தலைமையில் நடைபெற்றது. காஞ்சிபுரம் ஏனாத்தூரில் உள்ள ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி விஸ்வ மகா வித்யாலயா நிகர்நிலை பல்கலைக்கழகத்தில் பேராசிரியர்களுக்கு ஊக்கத்துடனும் உற்சாகத்துடனும் பணியாற்ற ஆம் நம்மால் முடியும் என்ற சிறப்பு கருத்துரை நிகழ்ச்சி பல்கலைக்கழக வளாகத்தில் நடைபெற்றது. இவ்விழாவில் துணைவேந்தர் திரு சீனிவாச அவர்கள் தலைமை தாங்கினார். மாஃபோய் கே பாண்டியராஜன், பள்ளி கல்வித்துறை முன்னாள் அமைச்சர், தமிழ்நாடு அரசு மற்றும் CIEL HR குழுமத்தின் நிர்வாக தலைவர் மற்றும் இயக்குனர் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு காஞ்சி பல்கலைக்கழகம் உலக தரவரிசை பட்டியலில் முதல் 10 இடங்களுக்குள் பிடிப்பதற்கு பேராசிரியர்கள் அனைவருக்கும் இணைந்து ஆராய்ச்சி, ஆலோசனை மற்றும் அனுபவ கற்றலின் மூலம் இலக்கை அடைவதற்குரிய வழிமுறைகள் குறித்து உரை நிகழ்த்தினார். விழாவில் பம்மல் விஸ்வநாதன் அவர்கள் முன்னிலை வகித்தார். இந்நிகழ்வில் புலவ தலைவர்கள், தேர்வு கட்டுப்பாட்டு அதிகாரி, நிதி நிர்வாகி, பல்துறை சார்ந்த துறை தலைவர்கள் மற்றும் பேராசிரியர்கள் அனைவரும் கலந்து கொண்டனர். Is managed through donations and support given by the alumni. இத they see it as a key strength. அதாவது இங்க படிச்சிட்டு போன பிள்ளைங்க யுனிவர்சிட்டிக்கு இது they evaluate this. நீங்க 12000 பேர் ரீச் பண்றதுக்கு டேட்டா வச்சிருக்கீங்களான்றது ஒரு எலிமெண்ட் ஆஃப் எவாலுவேஷன். இது கிட்டத்தட்ட 500 சப் ஃபேக்டர்ஸா பிரிக்கிறாங்க. 500 சப் ஃபேக்டர்ஸா பிரிச்சு இத ஒவ்வொன்றையும் who is the ownerங்கறாங்க. இப்படி இது பார்ட்டிசிபேட்டரி மேனேஜ்மெண்ட். இப்போ நீங்க செனட், கவர்னிங் கவுன்சில், எக்ஸிகியூட்டிவ் கவுன்சில் எல்லாம் வச்சிருக்கீங்க. ஆனா இதெல்லாம் எப்படி இயங்குதுன்றதை பார்க்குறேன். இன்னைக்கு இந்த NIRFல பாத்தீங்கன்னா key aspect what in the Modi government, the new government 2015ல அவங்க அறிமுகப்படுத்தினது இந்த பட்ஜெட் எனக்கு தெரியாது. அஸ்யூம் 100 கோடி பட்ஜெட் வச்சுப்போம். ஒரு வருஷத்துக்கு 100 கோடி பட்ஜெட் இருக்குன்னா அந்த பட்ஜெட்ல you can actually get 100% funding from the governments. More than what your students pay, more than what your hostel fees, tuition fees எல்லாம் வரதை விட இந்த ஃபண்டிங் அதிகமாக. ஓகே, ஏன்னா அந்த மாதிரி தான் நம்ம கட்டமைப்பு வடிவமைக்கப்பட்டிருக்கு. ஓகே, சோ சம்திங் பியாண்ட் நான் salary வாங்கிட்டு இருக்கேன், இது பண்ண போறேன் அப்படின்னு இல்லாம ஒரு லார்ஜர் விஷன் if you get to commit to yourself. டீச் பண்ண வந்திருக்கேன். It's some spirit which is propelling you. ஏதோ ஒண்ணு அது என்ன பாருங்க. ஓகே, can that part of that be ஒவ்வொரு துறையிலும் இருக்கிற faculty and teachers, அதான் ஸ்கூல் எஜுகேஷன்ல இருக்க காலேஜ்ல இல்ல, பட் காலேஜஸ் நிறைய காலேஜஸ்க்கு whatever you are, எந்த மாதிரி ownership you take of your class. Okay, kind of ஸ்பெசிஃபிக் கிளாஸ் இருக்கும். 150 கிளாஸ் எடுத்தீங்கன்னா 150 பேர்ல ஒவ்வொருத்தரையும் பேர் தெரிஞ்சிருக்கவங்களுக்கு he'll know the background the person comes from. அவன் எதுல வீக் எதுல ஸ்ட்ராங் தெரிஞ்சிருக்கோம். David from past recently, but engineering drawing எடுப்பாரு. முதல் கிளாஸுக்கு வரதுக்குனாலே he would have researched into every student. அவர் ஒரு எலிஃபென்ட்டை மெமரி வச்சிருப்பாரு. நீங்க கூட பாத்தீங்கன்னா பிஹெச்டில நீ படிச்சு போன பசங்க நீங்க கூட வெங்கலாம் வந்து ஞாபகம் அந்த அளவுக்கு he will be focused. ஆக்சுவலா காலேஜ்ல அடிக்க மாட்டாரு, ஆனா ஒரு பார்வை பார்த்தாலே but I'm asking you to really know your students. ஓகே, அந்த ஸ்டூடெண்ட்ஸோட பிளஸ் மைனஸ் தெரிஞ்சுக்கிறது, அந்த ஸ்டூடெண்ட்ஸோட அவங்க என்ன பிடிக்கும், அவங்களுக்கு என்ன பிடிக்காது, அந்த பயனுள்ள என்ன மோட்டிவேஷன்ஸ் இருக்கு, இதை பார்க்கறது ரொம்ப முக்கியம். பிஃபோர் யூ டெலிவர் வாட் யூ ஹேவ் டு as a subject, இதை பண்ண முடியுமா? ஏன்னா இது எந்த கைண்ட் ஆஃப் பவர் it gives you, most people don't realize. அந்த எந்த அளவுக்கு இது உங்களுக்கு ஒரு சக்தியை தரும் என்பதை அளவிட முடியாத சக்தி. நான் வாழ்க்கை முழுக்க அதுக்கப்புறம் ஒரு மனிதோட மேம்பாட்டு நிபுணர் தான் இருந்தது. I would say even ஒரு அரசியல்ல வந்தப்போ கூட அது ஒரு பெடகாகி. பெடகாகினா என்ன விஷயத்தை நீங்க கொடுக்குறீங்களோ அதை எப்படி கொடுக்குறீங்கன்னா பெடகாகி. பெடகாகின்றது ஒரு ஜார்கனா இருக்கலாம், பட் பேசிக்கலி இட் இஸ் how do you impart what you choose to impart today. இன்னைக்கு with so much ஆசிரியர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறத விட அவன் நிறைய தெரிஞ்சுட்டு வரான். நீங்க வர பையனை பார்த்தீங்கன்னா ஜெமிஏல ஒன்று கேட்டீங்கன்னா இன்னைக்கு சப்ஜெக்ட் என்ன, ஓகே ரிஃப்ராக்ஷன் போறதுக்கு முன்னால அவன் 4 விஷயத்தை தெரிஞ்சுட்டு வந்துடுறான் ஜெமிஏ மூலமாக. ஓகே, ஏன்னா அது ஃப்ரீ ஆயிடுச்சு உங்களுக்கு. இன்னைக்கு ஏன்றது எங்கேயோ பேச்சு இல்லாம இன்னைக்கு
ரொம்ப எளிதாக ஒரு மாணவன் கிட்ட சென்று விடுறது. அப்ப ஏஐ விட நான் வந்து விஷயம் அவனுக்கு அதிகமாக கற்றுக் கொடுக்கணும்னா you have to make it experiential. Whatever you teach, you have to make it experiential. There's no choice other than making it, and that is experiential learning. Cognitive is the right brain, experiential